ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ரவை கேக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேக்கில் பார்த்தோன்னா நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கேக்கை கட் பண்ணி இதோட டெக்ஸ்சரை ஷோ பண்ணுற பாருங்களேன், அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்க போகிறோம். தயிரை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் இல்லைனா 1/4 கப் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. தென் அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் மிக்சியில் அரைச்சிட்டு. அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சம் அரை சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்க சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு விஸ்கை வச்சு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். தென் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவையை இதில் சேர்த்துக்க போகிறோம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இதை விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா கெட்டியாக தான் இருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அண்ட் அரை கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்க போகிறோம். மில்க் வந்து நல்லா காசி ஆற வச்ச மில்காக இருக்கணும். இது ஒரு 10 to 15 minutes நல்லா ரெஸ்ட்டில் வச்சு எடுத்துக்கலாம். தென் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா இல்லைனா கோதுமாவை சேர்த்துட்டு அதில் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இது போல் நம்ம நல்லா கோட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது நம்மளோட இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே அடியில் பாட்டம் ஆஃப் த கேக்கில் போய்ட்டு செட்டில் ஆகாமல் நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்கும். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும் போது எப்போதுமே கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ட்ரை கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். தென் 6 inch அளவுக்கு இருக்க டின்ல ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டர் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் டூத்பிக் வச்சு இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ தட் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். அண்ட் தென் கடைசியாக இது மேலே டூட்டி ஃப்ரூட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தென் 180 டிகிரியில் 10 minutes ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை ஒரு 20 to 25 minutes 175 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரோட் ஆன் பண்ணிவிட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி ஹெல்த்தியான ரவை கேக் பார்த்தோன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எக்லெஸ்ஸாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யம்மியான டேஸ்டான ரவை கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.